தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் கோடி யார் அடைப்பார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த 58 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகள் இவர்களுடைய நிர்வாக திறமையின்மையால் இன்றைக்கு தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள் அது 20 லட்சம் கோடியாக அதிகரிக்கும். உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகமாக உள்ளது. இந்தியாவிலேயே அதிக கடன்கார மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? பொருளாதாரத்தையே திரும்பி பார்க்க வைத்த தமிழகம் என்று சொல்கிறார். உலக பொருளாதாரத்தையே திரும்பி பார்க்க வைத்த தமிழ்நாடு, வியக்க வைத்த தமிழ்நாடு என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டோட கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது ஒரு வேதனையான விஷயம். இன்றைக்கி திமுக, அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி இன்றைக்கி தமிழ்நாட்டு கஜானாவை காலி பண்ணிட்டன. தமிழ்நாடு மக்களுக்கு நிறைவேற்றப்படுகிற திட்டங்களுக்கு வழங்கப்படுகிற பணத்தில் 30% தான் உண்மையாக மக்களுக்கு போய் சேர்கிறது. 70% அதிகாரிகள், அமைச்சர்கள், கட்சிக்காரர்களுக்கு கமிஷனாக போய் சேர்கிறது. அதான் உண்மை. இன்றைக்கி தமிழ்நாட்டு கஜானா காலியாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக மாற்றப்பட்டுள்ளது. 10 லட்சம் கோடி கடன் என்று சொன்னால் சொல்லிக்கொள்ளும்படியாக ஏதாவது உருப்படியான ஒரு திட்டங்கள் உள்ளதா, நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்று சொன்னால் எந்த ஒரு உருப்படியான திட்டமும் கிடையாது. வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மகளிருக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, மாணவிகளுக்கு ஒரு 1000, முதியோர் தொகை 1500 என்று சொல்லி இலவசங்களால் தமிழ்நாட்டு கடன் அதிகரித்துள்ளது. இன்றைக்கி தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து விட்டாங்க. இன்றைக்கி டாஸ்மாகில் வர வருமானத்தை வச்சு தமிழக அரசு நிர்வாகத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் டாஸ்மாக்லேருந்து வர வருமானத்தை வச்சு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டாஸ்மாகை இழுத்து மூடிட்டால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாது என்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இன்றைக்கி 10 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி தமிழ்நாட்டு கடன். இன்றைக்கி ஒவ்வொரு நபருக்கும், தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தலையில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறைந்தது ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு 10,000 ரூபா கடன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த திமுக, அதிமுக 2 பேருமே நிர்வாக திறமையற்ற அரசாங்கம். இதுதான் காரணம். இந்த 10 லட்சம் கோடி ரூபாயை எப்படி அடைப்பது? யார் அடைப்பது? தமிழக மக்கள் தான். 5 வருஷம் திமுக ஆண்டுட்டு கையை காட்டிட்டு அதிமுகவை ஒப்படைச்சிட்டு போயிடும். அதிமுக 5 வருஷம் ஆட்சி செஞ்சு திமுகவை ஒப்படைச்சிட்டு போகும். அதுதான் உண்மை. இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள்கிட்டருந்து பெறப்படுகிற அந்த வரி பணங்கள், வசூலிக்கப்படுகிற வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, இவற்றின் மூலமாக போக்குவரத்து கட்டணம் உயர்வு, மின் கட்டண உயர்வு, அபராதம், இவற்றின் மூலமாக இந்த கடன் அடைக்கணும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப சுலபம். இந்த 10 லட்சம் கோடி ரூபாயை அடைக்கணும்னா ரொம்ப ரொம்ப சுலபம். அதை எப்படி அடைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 அமைச்சர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்கள். 10 அமைச்சர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்கள். 10 லட்சம் கோடி ரூபாயை அடைச்சிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே குறைந்தது 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் பினாமி பேரில் கல்குவாரி நடத்துகிறாங்க, பினாமி பேரில் சாராய தொழிற்சாலை நடத்துகிறாங்க, பினாமி பேரில் தொழிற்சாலைகள் நடத்துகிறாங்க, முறைகேடாக சொத்து சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபா, முன்னாள் அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்காப்புல. ஒரு 10 அமைச்சர்கள்ட்டேருந்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்கள். தமிழ்நாட்டோட 10 லட்சம் கோடி ரூபாயை கடனை அடைச்சிடலாம். ரொம்ப எளிதான வழி. இதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து அமைய உள்ள ஒரு நல்ல அரசாங்கம், நாம் தமிழர் கட்சி அரசாங்கம், சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றணும். தமிழ்நாட்டில் இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க ஒரு 10 அமைச்சர்களுடைய சொத்துக்களை மட்டும் பறிமுதல் பண்ணி அதை தமிழ்நாட்டு கஜானாவில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் கோடி ரூபாயை எளிதாக அடைச்சிடலாம்.